இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் பீர் பைசப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான பாட்காஸ்ட் யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு நபரை கூப்பிட்டுருக்காங்க. யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மதன் கௌரி அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரு, இவர் பேசுகிறத நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அவர்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இது எப்படி இருக்குது, தமிழ்நாடுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இடையேயான உறவு எப்படி இருக்குது, ஸ்ரீலங்கா பற்றி தமிழ்நாடு என்ன நினைக்குது, அதாவது எல்லாமே தமிழ்நாடு சார்ந்த கொஸ்டினாக இருக்குது. இதுக்கு இவர் வந்து இல்லை இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருந்தாருன்னா அது அவருடைய கருத்து அப்படின்னு போயிருக்கலாம். பட் தமிழ்நாடே அப்படி தான் பண்ணுது, தமிழ்நாடே அப்படி தான் நினைக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி விட்டான்ட்டாரு. அதுதான் வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம முழுசாக அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத விட முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து பேசுவோம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ ஒரு கிறிஸ்டின் வந்து அவர் கேட்குறாரு, அந்த ரன்பீர் அப்படின்றவர் வந்து கேட்குறாரு, இந்த பாட்காஸ்ட் நடத்துகிறவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இடையான, அது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்களுக்கு இடையான உறவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவர் அப்படியே கூசாமல் ஒரு போய் சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அவர் அப்படி சொன்னார்? இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு காமன் தாட்டில் சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு நம்ம கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வர அளவுக்கு அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக ஒரு புழுகிட்டு வந்துருக்க முடியும் உங்களால். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கேரளாவும் தமிழ்நாடு ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிறீங்க இல்லையா? கேரளாவிலேருந்து இங்கே வந்து குப்பையை கொட்டுறான் கேரளாக்காரன், தமிழ்நாட்டில் வந்து குப்பையை கொட்டுறான், இங்கே தண்ணி தர மாட்டுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் குப்பை கொட்டுவாங்களா? அதை விடுங்க. நம்ம இந்த இடையில வந்துட்டு வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே போய் ஹெல்ப் பண்ணோம், நிதி திரட்டிலாம் கொடுத்தோம். அதை நிதியெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு நாள் கூட ஆகலை, மறுநாளே அவங்க என்ன பண்ணாங்க, மேட்டூர் டேம் வந்து உடைக்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூசாமல் பேசுகிறாங்களா இல்லையா? அதை விடுங்க. கர்நாடகா எடுத்துக்கிறோங்க. கர்நாடகாவில் இன்னுமே நமக்கு வண்டி பிரச்சனை இருக்குது. அதாவது இங்கேருந்து நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எடுத்து நாங்கள் போனீங்கன்னா நம்பர் பிளேட்டை பார்த்தாலே உங்ககிட்ட வந்து சண்டைக்கு வரானுங்க. இது வந்து உங்களுக்கு பர்சனலாக அனுபவம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த பைக் ஓட்டுவாங்கள்ல, அவங்களாம் போயிட்டு அனுபவப்பட்டு அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய சேனலில் இது மாதிரியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம்மரை கடத்த போனால் 20 பேர் வந்து சுட்டு கொண்டாங்க. அவங்க யார், டெய்லி கூலி, டெய்லி வந்து அவங்களுக்கு அந்த ஒரு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து சரி கூப்பிட்றாங்க. இப்போ என்ன வேலையாக இருக்கும், இதை அனுமதி வாங்கி தான் எல்லாமே பண்ணுவாங்க. நம்பி போனாங்க. நம்பி போனோடனே அவன் விட்டுட்டு ஓடிட்டா, அந்த ஒரு கவர்மெண்ட்டு அவனை பிடிச்சா கமிஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தான் லூசு பசங்க அதை மாட்டிக்கிட்டானுங்க, இவனுங்களை போட்டுருன்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டானுங்க. இப்படி எல்லா ஸ்டேட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்டேட்டு ஃபுல்லாமே நமக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே நமக்கு வந்துட்டு தமிழ்நாடுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணணும், தமிழ்நாடு ஒரு சிறந்த நம்ம மாநிலம், நாங்கள் வந்து அவங்க கூட நட்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்க வந்து அவங்கள தங்களை சொல்லவே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து திராவிடம் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டினாலும் நீங்கள் வந்து ரியாலிட்டியை போய் பேசியிருக்கணும். ரியாலிட்டியை பேசாமல் அப்படியே பச்சையாக போய் சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஸ்ரீலங்கா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு கண்ட்ரின்றீங்க. ஸ்ரீலங்காவில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பட்ட பாடு வேதனைகள்லாம் நீங்கள் படிச்சிங்களா, இல்லாட்டி வெறும் விக்கிபீடியா பார்த்துட்டு வீடியோ போடுறீங்களா மதன்? உங்களை வந்து உங்கள் மேலே வந்து எங்களுக்கு கோவம் இல்லை, ஆனால் அவங்களுடைய அறியாமையை நினச்சா அரசியலே தெரியாமல் ஒரு தற்கொலை மாதிரி போய் அங்கே அப்படியே உட்காந்து பேசிட்டு வந்திருக்காரு மதன் கௌரி. ஸோ பார்த்தீங்கன்னா, இலங்கையில் கிட்டத்தட்ட ரெக்கார்டு படி, அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டு படி மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க தமிழர்கள். இது வந்து ரெக்கார்டில் இருக்கிறது 7 லட்சமாக என்னமோ சம்திங், 7 லட்சமாக 70 லட்சமாக சொன்னாங்க. இத்தனை லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க. ரெக்கார்டு இருக்குது, அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. இதை தாண்டி எத்தனையோ பேர் இறந்துருக்கலாம், அடையாளம் தெரியாத உடல்கள்னு சொல்லிட்டு கூட எரிச்சிருக்கலாம். ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு நடந்த அநீதி, யாழ் லைப்ரரி எரிச்சது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க நமக்கு எந்த வகையிலுமே வந்து ஃப்ரெண்டாகவே இருந்ததே கிடையாது. அவங்க முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு மதவாத அடிப்படையிலையும் இனவாத அடிப்படையிலையும் நமக்கு வந்து துன்பத்தை மட்டும்தானே கொடுத்தாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு வந்து நட்பாக வந்து அவங்க எங்கேயுமே நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் போயிட்டு நாங்களாம் நட்பு நாடுதா அப்படின்ற மாதிரி பச்சையாக பேசிட்டு வரீங்கன்னா இது உங்களுடைய அறியாமையை கட்டுதா, அல்லது இங்கே திராவிடம் உருட்டுறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் முட்டு கொடுக்குற மாதிரியான விஷயங்களை கட்டுதா அப்படின்றது எனக்கு புரியலை. இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் தமிழக அரசியலுக்காக தமிழ்நாட்டில் இருந்து யாருமே பேச மாட்டீங்க. யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க
ஒரு சில பேர் இந்த பாரிஸ் அல்லன், சீமான், அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இவங்களாம் வந்து ஒருத்தர் கட்சி வச்சு தமிழ் மக்களுக்காக பேசுகிறாரு, இன்னொருத்தவர் யூடியூப்பில் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்களே தவிர, உங்களை மாதிரி ரொம்பவும் பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் உங்களுடைய வீடியோஸை பார்க்குறாங்க, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நார்த் இந்தியாக்காரனுக்கு தமிழ்நாடை பற்றி எந்த புரிதலும் கிடையாது. நீங்கள் இன்னும் போய் அங்கே போய் வந்துட்டு இல்லாத போலாதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவன் என்ன நினைப்பான்? ஓ, தமிழ்நாடுனா இப்போ இப்படி தானே. அதாவது இப்போ கேரளாவில், கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்க, இங்கே வந்து தமிழ்நாடு வண்டி நம்பரோட ஒரு வண்டி உள்ளே வந்துச்சுன்னா அதை வந்து அடிக்கிறாங்க. இங்கே வந்து சகோதரத்துவத்தோடு பார்க்க மாட்டுறாங்க, பக்கத்து மாநிலத்துக்காரங்கன்னு பார்க்க மாட்டுறாங்க, வந்தால் அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நடந்தது. இது வந்து நாங்கள் சும்மா கற்பனையிலலாம் சொல்லலை, இது செய்தியாக வந்திருக்கு, இதுக்கான ஆவணங்கள் இருக்குது, இது உங்களுக்கும் தெரியும். இந்த விஷயத்தை நீங்கள் அங்கே பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க பார்க்கும்போது, ஓ, அப்போ நம்ம ஊர் கவர்மெண்ட் வந்து சில நேரங்கள் அப்படிலாம் பண்ணுது, ஓ, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க, அப்போ இது உண்மை தான் போல, அந்த பையன் சொன்னது உண்மை தான் போலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும். அவன் வந்து நாளை பின்ன இதெல்லாம் தப்புன்னு பண்ணாமல் இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே போயிட்டு இல்லை எல்லாருமே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எது எப்படியோ இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு பல கேள்விகள் வந்திருக்கும். ஏன் மதன் கௌரி அப்படி பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், அவருடைய அரசியல் அறியாமையை தான் அது வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூடியூப்பில் வந்துட்டு விக்கிபீடியாவை பார்த்துட்டு சில விஷயங்கள், இல்லை டெய்லி நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அப்படியே பேசுகிறதுக்கு பேர் வந்து நாலேஜ் கிடையாது. அந்த செய்திக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த செய்திக்கு பின்னாடி யாருடைய வழி இருக்குது, அந்த செய்திக்கு பின்னாடி எவன் வந்து கொளுத்துட்டு திரியிறான், நல்ல லாபம் பார்க்குறான், இப்படி எல்லா விதமான ஆங்கிள்லையுமே யோசிச்சு அதனுடைய யார் பக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது தான் தர்மம். அந்த தர்மத்தின் படி தான் நாம் அந்த செய்தியை போய் மக்கள்கிட்ட கொடுக்கணுமே தவிர, அதில் அப்படி இருக்குது அதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றது வந்து அது வந்து யாருனாலும் அவங்களே படித்து தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. விக்கிபீடியாவில் இருக்கிற விஷயத்தை அவங்களே படித்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், பெரியார், கலைஞர் இவங்களை பற்றிலாம் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் விக்கிபீடியாவில் இருக்கும். பட் வந்து அரசியலில் உண்மையாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படிலாம் தெரிஞ்சவங்களுக்கு, ஏன் டிஎம்கே காரவங்களுக்கே தெரியும், அவங்க பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு பேக் சைடு பிளாக் கலரில் ஒரு அவங்களுக்கும் கருப்பு பக்கம் இருக்குது அப்படின்றது தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சாத அதன் உங்களால் வந்து தமிழக அரசியலில் முழுசாக போய் பேச முடியும். இல்லை உங்களுக்கு அது தெரியல, நான் ஒரு தற்கொலை அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து கேள்வி கேட்கும்போதே, பாருப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு தற்கொலை, அதனால் வந்து இது என்னுடைய கருத்தை வேணால் வச்சுக்கோங்க, இது தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, அங்கே இருக்கிற மக்களுடைய மைண்ட் செட்டு வேறு, நான் வந்து எனக்கு தெரியாது, நான் சும்மா வேணால் உங்களுக்கு சொல்கிறேன், இது என்னுடைய கருத்து, இந்த கருத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஆனால் அதில் எதுவுமே பண்ணாமல் வந்தீங்க. ஸோ வரக்கூடிய நாட்களிலேயாச்சும் இந்த மாதிரியான, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தனை வந்து இந்த வீர் பைசப்ஸ்ன்றதுல மிகப்பெரிய சேனலில் அவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறணும். அங்கே போய்ட்டு உளறிட்டு வர்றது, இந்த மாதிரி தான் எங்கேயாச்சும் போய் உளறிட்டு வரீங்க, இப்படி தான் தமிழ் தேசியவாதிகளும் சரி, அரசியலில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி உங்களை திட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உங்களை வந்துட்டு கேவலமாக கழுவி ஊற்றிருந்தானுங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்கள் ஏதாச்சும் இதெல்லாம் திருத்திப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.